ஒரு நாள் ஈரோடு போயிருந்தேங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் வியூவில் இருந்து நிறைய பேப்பர்ஸ் வந்து சிந்தி கிடந்திருந்தது தெரிஞ்சுது. நான் நினச்சிட்டேன் சரி எலெக்ஷன் டைம் இல்லையா, அந்த நோட்டீஸ் எல்லாம் வந்து யாரை கிழிச்சு போட்டிருப்பாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது இதெல்லாம் ஸ்கூல் புக்கு. அங்கே பாருங்கள் பசங்க எப்படி கிழிச்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது முதலையாவது கொஷின் பேப்பர் எக்ஸாம் முடிஞ்சது அப்படின்னா கொஷின் பேப்பர் தான் டேர் பண்ணி போடுவாங்க. இப்போ ஸ்கூல் புக்குங்க, டெக்ஸ்ட் புக்கு, இதை கிழிச்சு இப்படி நாசம் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் வந்து இந்த புக்ஸ் இல்லாமல் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? அது மெயினாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் டெக்ஸ்ட் புக் கிடைக்காம, ஸ்கூல் புக்ஸ் கிடைக்காம, அகாடமிக்ஸ் புக் வாங்கி படிக்கிறதும், ஆன்லைனில் புக் வாங்குறதும், அங்கங்கே ஓல்டு புக் ஸ்டோர் ரூம் போய் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அமௌண்ட்டு கொடுத்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க புக்ஸ் கிடைக்காம. ஆனால் இந்த பசங்க பாருங்கள் படித்து முடிச்சுட்டு டெக்ஸ்ட் புக்கை அப்படி தாறுமாறாக கிழிச்சு போட்டிருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு என்னால் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இந்த புக்குக்காக அலைஞ்சதில் நானும் ஒருத்தி. இங்கே பாருங்கள் அங்கங்கே எவ்வளோ புக்ஸு. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு பப்ளிக்ஸும் ஏன் அமைதியாக இருந்தாங்கன்னு தெரியல.